நீரிழிவு நோய். இதுதான் நம்மள பெரும்பாடப்படுத்துது. மக்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அந்த அதிகப்படியான சர்க்கரைகள் எங்க போய் தேங்கும்? உங்க உடம்புல. உங்க உடம்புல தானே தேங்கும், வெளியே வர சான்ஸே இல்லையே. அது எங்க போய் தங்கும்? அது தங்குற இடத்தை பொறுத்து உங்களுக்கு பின்விளைவுகள் வரும். சர்க்கரை வியாதி, நீரிழிவு நோய், இதுதான் நம்மள பெரும்பாடப்படுத்துது. மக்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. இது உண்மையில ஒரு நோயா, இல்ல சும்மா மருந்து மாத்திரை வைக்கிறாங்களா, இல்ல என்ன பண்ணுனா இது குறையும், இது சமன்படுத்தலாமா, அப்படி இப்படின்னு மக்கள் பல விதமா இந்த ஒரு 40-50 வருஷமா மனம் குழம்பி அது மூலியமா மனநல பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க. சர்க்கரை வியாதிக்கு நாம் செய்யும் தவறுகள் என்னென்ன? இந்த சர்க்கரை வியாதிக்கு நம்ம சமன்படுத்துறோம், நார்மலைஸ் பண்றோம். இது நல்லதா? ஏன் நார்மலைஸ் பண்றோம்? இந்த நார்மலைஸ் பண்ணா நமக்கு இந்த நோய் போயிடுமா? நம்ம இரத்த நாளங்களில் அதிகப்படியா இருக்கிற இந்த சர்க்கரை அளவு நம்ம உடம்ப விட்டு போயிடுமா? இந்த சர்க்கரை வியாதிய சமன்படுத்துறதுக்காக நீங்க எடுக்கிற மருந்தும் சரி, மாத்திரையும் சரி, சூரணமும் சரி, கஷாயமும் சரி, இன்சுலின் சரி, உங்க இரத்தத்துல இருக்கிற இந்த சர்க்கரையின் அளவை சமன்தான் படுத்துது. அந்த மருந்து, மாத்திரை, இன்சுலின் எடுக்கும் போது தற்சமயம் அது உங்க இரத்தத்துல மறைஞ்சு காணப்படுகிறது. அதனால் நீங்க அந்த டெஸ்ட் எடுக்கும் போது உங்களுக்கு நார்மலா காட்டுது. பின்னாடி மறுபடியும் ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரத்துக்குள்ள திருப்பி அது மேலோங்கி காட்டுது. அப்படின்னா நீங்க இந்த எடுக்கிற மருந்தாகப்பட்டது உங்க ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை உங்க உடம்பு விட்டு வெளியே கொண்டு வரல. அது ஒரு மிஷின்ல சமன்படுத்துறதுக்காக தற்சமயம் அதை ஒளிச்சு வச்சு காட்டுது. இப்படி ஒளிச்சு வச்சு காட்டுறதுனால உங்க ரத்த நாள குறைபாடு உங்களுக்கு சரியாகுமா? அந்த ரத்தத்துல இருந்த அந்த அதிகப்படியான சர்க்கரை அளவு உங்க உடம்பு விட்டு தான் வெளியே போயிருக்குமா? இது என்ன ஒரு முட்டாள்தனம்! நீங்க அந்த ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை சமன்படுத்த அந்த அதிகப்படியான சர்க்கரைகள் எங்க போய் தேங்கும்? உங்க உடம்புல. உங்க உடம்புல தானே தேங்கும், வெளியே வர சான்ஸே இல்லையே. நீங்க அதை சமன்தான் படுத்துறீங்க, ஒவ்வொரு நாளும் சமன்படுத்துறீங்க. சமன்படுத்த ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிற அந்த சர்க்கரை அளவு உங்க உடம்புலே போய் தங்கிடும். இரத்தத்தில் இருக்கும் அதிகப்படியான சர்க்கரை நம் உடம்பில் எங்கு தங்கும்? அவற்றால் என்னென்ன பாதிப்புகள் வரும்? அது எங்க போய் தங்கும்? அது தங்குற இடத்தை பொறுத்து உங்களுக்கு பின்விளைவுகள் வரும். இந்த அதிகப்படியான சர்க்கரை உங்க உடம்புல எங்க ஆற்றல் கம்மியா இருக்கோ, உங்க உடம்புல ஆக்சிஜன் அளவு எங்க கம்மியா இருக்கோ அந்த இடத்துல இது போய் தங்க ஆரம்பிச்சிடும். உங்க உடம்புல நீங்க உடல் உழைப்பு எங்க கொடுக்கலையோ, மெயினா எங்க கொடுக்க மாட்டீங்க, உங்க தொடையில போய் தாங்கும், உங்க எல்லா ஜாயின்ஸ்லயும் தாங்கும். இப்ப இருக்கிற மீடியா யூஸ் பண்ற மக்களுக்கு கண்டிப்பா அவங்க முதுகு பின்னாடி, ஸ்கேப்புலாக்கு பின்னாடி, தொராஸ்க்கு பின்னாடி போய் தாங்கிடும். அதனாலதான் இப்ப இருக்கிற மக்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்படி இருப்பாங்க, கூனி குறுகி. அவங்களுக்கு இந்த கிளாவிக்கல இறங்கின போல இருக்கும். இந்த கிளாவிக்கல ஒன் சைடு டவுனா இருக்கும், ஒன் சைடு அப்பா இருக்கும். அவங்களுக்கு இந்த தொராசில இந்த 8ம் 10ம் நவுந்து கிடக்கும். அதனால இந்த 8ம் 10ம் நவுந்தாலே அவங்க கிட்னி ஃபங்க்ஷன் சரியாக ஒர்க் ஆகாது. உடனே என்ன உடம்புல நீர் கொக்க ஆரம்பிச்சிடும், சைமல்டேனியஸா கூணு உள்ள ஆரம்பிச்சிடும். இதுதான் இன்னைக்கு வாழ்ற மக்களுக்கு முதல் பாதிப்பா இருக்குது. அது போல மற்ற பிற பாதிப்புகள் என்ன? இந்த அதிகப்படியான சர்க்கரை அளவு உங்க உடம்புல சில நேரம் உங்க கிளாண்ட்ஸ்க்கு பக்கத்துல போய் தங்கும். அப்போ உங்களுக்கு கிளாண்டுலார் டெஃபிஷியன்சி வரும். இந்த கிளாண்டுலார் டெஃபிஷியன்சி மூலியமா மனநிலையே பாதிக்கப்படுவீங்க. மனநிலை பாதிக்கப்பட்டாலே உங்க பாடி மெட்டபாலிசமே சீரழிஞ்சு போகும். அதுக்கு அடுத்த போல உங்க ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அதுவும் ஒரு கிளாண்டு தான். அந்த கிளாண்டை இது ஃபோக்கஸ் பண்ணி தாக்கும். இப்படி அது ஒவ்வொரு கிளாண்டுலா தாக்கும் போது உங்க மனதிலே
அறியாத ஒரு வகையான பயம் உங்களுக்கு உண்டாகிடும். நாம் ஒரு நோயாளி என்ற பயம். இயற்கை மருத்துவத்தில் இதற்கு தீர்வுகள் உண்டா? இத ஒரு இயற்கை மருத்துவர் எப்படி சரி பண்ணுவாரு? ஈஸிங்க. அவர் உங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்துட்டு உங்க உடம்புல அதிகப்படியா தேங்கி இருக்கிற இந்த சர்க்கரைய சில விதமான டீடாக்சிஃபிகேஷன் மூலியமா, பிசிக்கல்லையும் சரி, சில வகையான மிஷின் மூலியமா, ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி மூலியமா உங்க உடம்புல தேங்கி இருக்கிற இந்த அதிகப்படியான டெட் செல், அதாவது இந்த சர்க்கரையை ஈஸியா வெளியெடுப்பார். அதை வெளியெடுத்து மட்டும் விடமாட்டார் உங்களுக்கு. அதுக்கப்புறமா என்ன பிசிக்கல் தெரபட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் உங்க ஸ்பைனுக்கு கொடுக்கணுமோ, அதாவது உங்க ஸ்பைன்ல சில இடம் பார்த்தீங்கன்னா C5ம் C6ம் T4ல இருந்து T8 T10 T12ம் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு அதிகமா அந்த இடத்துல என்ன பல்ஜ் இருக்கோ, என்ன மிஸ்அலைன்மெண்ட் இருக்கோ, என்ன கன்ஜெக்ஷன் இருக்கோ, அதெல்லாம் சில வகையான ட்ரெடிஷன், நம்ம பாரம்பரிய மருத்துவம் மூலியமா சில பிசிக்கல் தெரபட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு சரி பண்ணுவாரு. ஆனா இதெல்லாம் அப்பாற்பட்டு மேல ஒரு வகையா சரி பண்றதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களால மட்டும்தான் முடியும். அது என்னன்னா, பேசிக்கா இந்த வியாதி ஒரு நபருக்கு வர காரணம் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். ஏன்னா இது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் மூலியமா உங்க சைக்கோசோமேட்டிக் டிஸார்டரா உங்க உடம்புல வந்திருக்கு. இதுக்கு மெயின் காரணமே இதுல சிலர் நானுன்னு இருப்பாங்க, சிலர் எனக்குன்னு இருப்பாங்க, சிலர் என்னாலன்னு இருப்பாங்க. இந்த 3 எண்ணங்கள் உள்ள மனிதர்களுக்கு தான் இது மெயினா பாதிக்கும். கொஞ்சம் நினைச்சு யோசிச்சு பாருங்க. இந்த எண்ணத்தை விட்டுட்டு நாம், நமக்கு, நம்மால் என்னன்னீங்கன்னா, ஒரு மண்டலத்துல உங்க உடம்புல இருக்கிற இந்த சுரப்பிகளுக்கு சில வகையான ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னாலும், டீடாக்சிஃபிகேஷன் எடுத்தாலும் சரி, தெரபட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, அதுக்கப்புறமா தான் உணவை சீர்படுத்தினா இந்த சக்கரை வியாதியிலிருந்து உங்களுக்கு நிரந்தரமா குணம் கிடைக்கும்.